அனைவருக்கும் காய்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். டெட்டோ ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டு மொத்த காலி பணிகள் 1426 சோல்ஜருக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நேம் ஆஃப் போஸ்டிங் சோல்ஜர். இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th +2 டிகிரி. நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருந்தாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதோட ரேலி பார்த்தீங்கன்னா 15/11/2025 1/12/2025 வரைக்கும் இந்த செலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு எப்படி விண்ணப்பிக்க முறை, யாரெல்லாம் அட்டன் பண்ண முடியும் என்றதை A to Z நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட செலெக்ஷன் எங்கே ரெவென்யூ நடக்க போகுது, ஓகேவா, எங்கே வென்யூவில் நடக்க போகுதுன்றதையும் பார்த்துடலாம். தமிழ்நாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டெட்டோ ஆர்மியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு பர்மனன்ட் போஸ்டிங். ஓகேங்களா? டெட்டோ ஆர்மியில் ரெகுலர் பேசிக் தான். என்னென்ன கேட்டகரியில் அவங்க ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க, எந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்துருவோம். டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1426 சோல்ஜருக்கும் கிளர்க்குக்கும் செஃப்பு, ஓகேங்களா, ட்ரேட்மேன் கேட்டகரிக்கும் மெஸ்ஸு அண்டு ஷிஃபரு, இந்த மாதிரி மல்டி அயன் ட்ரெஸ்ஸர், இந்த மாதிரி மல்டி ஒரு ஆஃபீஸருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய வகையில் அவங்க துணியை துவைக்கிறது, ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸு, ரூம் சர்வீஸு, ப்ளஸ் வந்து மெஸ்ஸு, குக்கு, A to Z வந்து இந்த ஜாபில் உள்ளடங்கும். டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற எல்லா ஜாபுக்கும் உள்ளடங்கும். நீங்கள் எந்த செலெக்ஷனை தேவைக்கு நீங்கள் எப்படி அட்டன் பண்ண முடியும்ன்றதை பார்க்கலாம். இந்த செலெக்ஷனை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரேலி டேட்டு 15/11 நோட் பண்ணிங்க. ஒரு நோட்ஸில் வந்து குறித்து வச்சுக்கலாம். சரி, இந்த நாட்களில் நாங்கள் எப்போ அட்டன் பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது மட்டும்தான் சந்தேகமே. செலெக்ஷன் அட்டன் பண்ணிவிடுவோம் ப்ரோ, ஆனால் எந்த தேதியில் நாங்கள் அட்டன் பண்ணுறது தான் தெரியல. சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடுன்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்றதையும் பார்த்துடலாம். நீங்கள் ஜென்ரல் டியூட்டி அட்டன் பண்ணுறதா இருந்தால் 1372 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கிளர்க்குக்கு 7 வேக்கன்சி. எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா அந்த லெவலில் தான் உங்களுக்கு ஓவரால் மெரிட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்காது, ஓவராலாக அந்த லெவலுக்கு தான் கிளர்க்கு போஸ்டிங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய எஃபெக்டை வந்து போடுங்க. ரிட்டன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி. செஃப் கம்யூனிட்டி, ஓகேவா, சோல்ஜரு, செஃப்பு, மெஸ்ஸு, ER, ஸ்வாடு, இந்த மாதிரி ஒர்க்கரு, மல்டி ஆங்கிரி, ஐயர் ட்ரெஸ்ஸர், ஓகேவா. இந்த ஐயர் ட்ரெஸ்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். துணிமணிகளை வந்து துவைச்சி கொடுக்குறதும் அயன் பண்ணி கொடுக்குறதும் தேவை. டைலர், ஹவுஸ் கீப்பர் அண்ட் வாஷர்மேன், ஓகேங்களா. இது எல்லாமே வந்து ட்ரேட்மேன் கேட்டகரியில் வரும். Next, the recruitment of the following Trito Army unit will be organized 15 நவம்பர் 2025 1 அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது எந்தெந்த பெட்டாலியனில் இந்த செலெக்ஷன் நடக்கும்? 101 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் TA மகாராஷ்டிரா, 106 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் TA பேரா. நல்லா நோட் பண்ணிங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. எந்தெந்த ரெக்ரூட்மெண்ட்டு எங்கெல்லாம் நடக்கும், யாரெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு எது நியர்பை இருக்கும், செலெக்ஷனுக்கு உங்களுடைய ஸ்டேட்டுக்கு எது நியர்பை இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஆராய்ந்து செலெக்ஷனை வந்து அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? மெட்ராஸ், மாகார், பரா, 107 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் தி காட்ஸ். இந்த மாதிரி மெட்ராஸ்லேயே வந்து இந்த 9லேயும் ப்ளஸ் வந்து இந்த 5லேயும் 2 கொடுத்துருக்காங்க காட்ஸ். இந்த மாதிரி பீகார், 154 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் பீகார், 172 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் TA மெட்ராஸ். இதோட குவாலிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துருவோம். இப்போ சோல்ஜராக நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க இருந்தால் உங்களோட 10th மார்க் வந்து 45% இருக்கணும். 225 மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் இந்த 45%. செலெக்ஷன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 225. நீங்கள் கிளர்க் அட்டன் பண்ணுறக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கணும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் 55% மார்க் கம்பல்சரி இருக்கணும். கிளர்க்குக்கு மேக்ஸ் குரூப்பும் அட்டன் பண்ணலாம்.
நீங்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அட்டன் பண்ணலாம். அவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய மார்க் வந்து டோட்டலில் 50% இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர். நீங்கள் ஸ்டோர் கீப்பர் பொறுத்த வரைக்கும் 10th நீங்கள் 33% இருந்தால் கூட போதும், ஆனால் பாஸ் பண்ணியிருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ட்ரேட்மெண்ட் கேட்டகரி அட்டன் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் கம்பல்சரி நீங்கள் 10th பாஸ் பண்ணி பார்டரில் பாஸ் பண்ணால் கூட சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 35 மார்க் இருந்தாலே நீங்கள் ட்ரேட்மெண்ட் கேட்டகரி அட்டன் பண்ணலாம். ஹவுஸ் கீப்பர், மெஸ்ஸு இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே 8th பாஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, 10th வரைக்கும் போய் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே தாராளமாக அட்டன் பண்ணலாம். செலெக்ஷன் அட்டன் பண்ணும் போது கம்பல்சரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோல்ஜர் வயது வரம்பு. எல்லாருக்குமே வந்து 42 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம்ப்பா. எல்லாருமே உங்களுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் காலேஜில் இருக்கு ப்ரோ, எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றவங்க உங்களுடைய மார்க் ஷீட்டில் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு உங்களுடைய ஹெட்மாஸ்டர்கிட்ட ஒரு சைன் பண்ணிவிடுங்க, போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிவிடுங்க காலேஜில். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க இது வாங்கிக்கலாம், ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க கம்பல்சரி ஒரிஜினல் கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் செலெக்ஷன் வெரிஃபிகேஷன் நடக்கும், 2வது ட்ரேட் டெஸ்ட்டு, 3வது மெடிக்கல், 4வது ஃபிசிக்கல் கண்டென்ட்டு, அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் அபிலிட்டி. உங்களுடைய திறன், உங்களுடைய எந்த அளவுக்கு உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குது, அந்த கேள்விக்கான பதிலை எந்த அளவுக்கு ஸ்பீடாக தரீங்கன்றதை உங்களை வந்து நோட் பண்ணுவாங்க. தப்போ குறைட்டோ உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அதுதான் இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டால் ஒரு டிலே பண்ணுறதோ இல்லை இது அதுவாக இருக்குமோ, அந்த கேள்விக்கு இது ஆன்சராக இருக்குமோன்றதெல்லாம் யோசிக்காதீங்க, உடனே சடனாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறது என்னோட கருத்து. ஓகேங்களா? சரி, இப்போது எங்கெல்லாம் செலெக்ஷன் நடக்கும், எந்த செலெக்ஷனில் எந்த பெட்டாலியன் ஃபஸ்ட்டு ஓப்பன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்றதை பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏரியா வைஸ் ஷெட்யூல் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த அண்டர். ஓகேவா? மகாராஷ்டிரா சென்டர் கோலாப்பூர். நல்லா நோட் பண்ணுங்க, கோலாப்பூர் மகாராஷ்டிராலப்பா. ஸ்டேடியம் லொக்கேஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட்டு நான் சொல்கிறது அப்படி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து சோல்ஜர், ட்ரேட்மேன், கிளர்க்கு, செஃப் கம்யூனிட்டி, டைலர், ட்ரெஸ்ஸு இது எல்லாமே உள்ளடங்குது. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்றைக்கு அந்த கிரவுண்டில் வந்து செலெக்ஷனை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பதினாலாவது இடத்துல இருக்குது பாருங்கள். 28ஆம் தேதி, நவம்பர் 28ஆம் தேதி ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு, குஜராத் அண்ட் கேரளா ஸ்டேட் இவங்க அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய செலெக்ஷனை வந்து இவங்க அட்டன் பண்ணலாம் 28ஆம் தேதி. நல்லா நோட் பண்ணிங்க. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க, டீமாக போங்க. ஓகேங்களா? அதர் ஸ்டேட்டில் நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு டீமாக ஸ்லிப்பர் கோச்சில் நீங்கள் தாராளமாக பயணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தெலங்கானா சென்டர் ஆஃப் செகட்ராபாத், தெலங்கானா. இந்த ரெக்ரூட்மெண்ட் யாரெல்லாம் பங்கு பெறும்? தாப்பூர் ஸ்டேடியம், ஏஓசி சென்டர் அண்டு செகட்ராபாத், தெலங்கானா. மெட்ராஸ் 110 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் மெட்ராஸ், 117 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் டிஏ அண்ட் காட்ஸ். ஓகேங்களா? இது 3 யூனிட்டில் இவங்க ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. அந்த 3 யூனிட்டுக்கும் ஆட்களை வந்து அங்கே இந்த கிரவுண்டில் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. வேக்கன்சி ஆஃப் சோல்ஜர் 298 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். தெலங்கானா செலெக்ஷன் போய் அட்டன் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம், நாங்கள் வந்து 2 செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியுமா? எல்லாருக்குமே வந்து இது தோணும். ஏன்னா ஒன்று மிஸ் ஆகிட்டா இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியுமா, இல்லை அந்த அட்டன் பண்ண முடியும், அங்கே போக முடியலனா இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணுமா? அது மிக தொலைவில் இருக்குது. நான் 2மே அட்டன் பண்ணுறது எப்படின்னா
கஷ்டப்படணும் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். வேக்கன்சி நல்ல வேக்கன்சி. தெலுங்கானாவில் அட்டன் பண்ணக்கூடிய தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். தமிழ்நாடுக்கு என்றைக்கு செலெக்ஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க. 27ஆம் தேதி ஆல் ஸ்டேட், மொத்தம் 10 ஸ்டேட் மட்டும் 27ஆம் தேதி, மீதி 10 ஸ்டேட் வந்து 28ஆம் தேதி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கேரளாவும் பங்கு பெறலாம். இது ரெண்டுமே வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அட்டன் பண்ண முடியும் 27ஆம் தேதின்றதை பார்த்துருவோம். 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சேலம், சிவகங்கை, தென்காசி இவங்க எல்லாமே வந்து 27ஆம் தேதி இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியும். 28ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருப்பூர், நீலகிரி, வில்லுப்புரம், விருதுநகர் இவங்க எல்லாருமே அட்டன் பண்ணலாம். 29ஆம் தேதி உங்களுக்கு உங்கள் செலெக்ஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு, செக்கிங், ஐஸ் செக்கிங் ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிசிக்கல் இருக்கும். அதனால் உங்களோட எஃபர்ட்டை வந்து பக்காவாக போடுங்க, டிலே பண்ணாதீங்க. உங்களோட எஃபர்ட்டை, உங்களோட திறமையை அங்கே வெளிக்காட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் பிலாகவி, கர்நாடகாவில் ரெசிதியா மிலிட்ரி ஸ்கூல் ஸ்டேடியம், மீலாகாவி, கர்நாடகா. லொக்கேஷன் நோட் பண்ணிங்க. அங்கே தான் செலெக்ஷன் நடக்கும். யூனிட் பார்த்தீங்கன்னா 106 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் டிஏ பேரா, 115 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் மகார், 122 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் மெட்ராஸ். ஓகேங்களா? இது 3 யூனிட்டுக்குமே வந்து இந்த இடத்துல ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. கர்நாடகாவில் பெங்களூர். ஓகேங்களா? வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 320 வேக்கன்சி ஜிடிக்கும், ட்ரேடுக்கு 5 வேக்கன்சியும், கிளர்க்குக்கு 1 வேக்கன்சி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து பெண்கள் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கிடையாது, வாய்ப்பில்லை. டிஏ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தான் இதில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 28ஆம் தேதிப்பா. எல்லாமே சேம் டேட்டில் தான் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, எல்லா யூனிட்லேயும், எல்லா கிரவுண்ட்லேயும். ஓகேங்களா? ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டு கேரளா ஸ்டேட். தமிழ்நாடு, கேரளா 2 ஸ்டேட்டுமே ஒரே இடத்துல செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியும் என்றதை சொல்லியிருக்காங்க. 2 ஸ்டேட் அங்கே பங்கு பெறுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்கள். செலெக்ஷனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பெங்களூர் போய் அட்டன் பண்ணுங்கள். கர்நாடகாவில் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது முடிஞ்சோடனே யாரெல்லாம் வந்து ஃபிட் ஆனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ட்ரேட்மேனுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே வந்து மெடிக்கல் எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஸ்ரீ விஜய்புரம், ஆனந்தம் நிக்கோபர் ஐஸ்லேண்ட். ஓ மை காட், ரொம்ப லாங்ப்பா. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து உங்களோட செலெக்ஷன் லொக்கேஷனை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 138 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜிடிக்கு மட்டும் ரொம்ப அதிகம், பரவாயில்ல. யூனிட் பார்த்தீங்கன்னா 154 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் பீகார், 172 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் டிஏ மெட்ராஸ். வேக்கன்சி 172 இன்ஃபென்ட்ரி மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் 118 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் டிஏ மெட்ராஸ் சோல்ஜர், மெஸ்ஸு, கிளர்க்கு, வாஷர்மேன் இவங்க எல்லாருக்குமே வந்து வேக்கன்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜோன் வைஸ் சொல்லியாச்சு. டொமஸ்டிக் ஏரியா அண்ட் ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக இரிப்பீடட் சான்றிதழ், மார்க் ஷீட், போனஃபைட் சர்டிஃபிகேட். டிசி மார்க் ஷீட் இல்லாதவங்க கம்பல்சரி போனஃபைட் சர்டிஃபிகேட் காலேஜில் வாங்கியே ஆகணும். சரிங்களா? அந்தமான் நிக்கோபார் இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து செலெக்ஷன் நடக்குது. எல்லாருக்குமே வந்து சேம் டேட். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் லொக்கேஷன் வந்து வேறு இடத்துல. ஓகேங்களா? உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ, எது ட்ராவலிங் வந்து சாட்டிஸ்ஃபைடு இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் போய் செலெக்ஷன் அட்டன் பண்ணுறது நல்லது.
வயது வரம்பு 42 எல்லாருக்கும் சொல்லியாச்சு. 42 வயசு இருக்கிறவங்க தாராளமாக அட்டன் பண்ண முடியும். 8th பாஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பக்காவாக இருக்கணும். உங்களுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 160 இருக்கணும். கம்பல்சரி 160 வந்து இருக்கணும். அது யார் பார்க்கணுன்னா டொமஸ்டிக் ஈஸ்டர்ன் ஏரியா. நம்மளுக்கெல்லாம் வந்து 165 அந்த மாதிரி ரேஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து 160க்கு மேலே இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. 160 ஓகேவா? 160 இருந்தால் நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் 82 இருக்கணும். நார்மலாகவே நீங்கள் அவ்வளோ இருக்கணும். எக்ஸ்பென்ஸ் வந்து 5 இன்ச்சு ஓகேவா? சாரி 77 இருக்கணும். நார்மலு எக்ஸ்பெண்ட் பண்ணால் 5 இன்ச்சு வரைக்கணும். 82 இருக்கணும். நார்மலாக செஸ்ட் 77 இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? செஸ்ட்டு 77. எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகிரி எல்லாருக்குமே வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ட்ரேட்மேன் பொறுத்த வரைக்கும், கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசிக்கல் தான் மஸ்ட்டு. சரி ஓகே ப்ரோ, இதில் வந்து பிசிக்கலுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பான்னா 100 மார்க் தராங்க. இதில் என்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் 1.5 கிலோமீட்டரை வந்து 5 நிமிஷம் 45 செகண்ட்ஸில் வந்து ஓடி கிடக்கிற மாதிரி இருக்கும். யார் 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, 30 வயசுக்கு மேலே இருக்கணும் ப்ரோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் 6.30 செகண்ட்ஸில் வந்து ஓடி கிடக்கிற மாதிரி இருக்கும். 31 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 31 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் 6.30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ரன்னிங் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு புஷ்அப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 9 எடுக்கணும் மார்க்ஸ். நீங்கள் வந்து எஃபைட் பண்ணனா கிட்டத்தட்ட 9 எடுக்கணும். 30 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் 10 கம்பல்சரி எடுக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 6 எடுத்தால் பாஸு, 7, 8, 9 நீங்கள் வந்து உங்களுடைய அடிஷ்னல் மார்க் வந்து ஆட் ஆகும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பக்காவாக செக் பண்ணுவாங்க. உங்களோட ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் உங்களோட ரிட்டன் எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் இங்கிலீஷ் எல்லாம் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கொடுக்கும். ஓகேவா? ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் எல்லாம் மெட்ரிகுலேஷன் பேசிக் தான். சிபிஎஸ்சியில் இருக்கிறவங்கள தாராளமாக அட்டன் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு வருமா, கண்டிப்பாக நான் ஃபிசிக்கலில் முடிச்சிட்றேன், ரிட்டன் எக்ஸாமில் நான் கம்ப்ளீட் பண்ணணுன்றது எனக்கு டவுட்டு. ஏன்னா அக்னிவீரில் நான் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணலை அப்படின்றவங்க பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஆண்டவன் கிருபையால் உங்களுடைய எஃபெக்ட்டு, உங்களுடைய திறன், உங்களுடைய எக்ஸாமுக்கான உள்நோக்கம் கண்டிப்பாக அந்த டைமில் எல்லாமே எஃபெக்ட் போடுங்க. கம்பல்சரி நீங்கள் ஃபிசிக்கல் முடிச்சிட்டாவே நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு ப்ளஸ் வந்து இன்டர்வியூ பேசிக்கு எல்லாத்தையும் நீங்களே தயாராகிடுவீங்க. ஓகேங்களா? எல்லாத்தையுமே துடிஞ்சு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல், உங்களுடைய ஜிகே பொறுத்த வரைக்கும், ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் 20 மார்க், 20 கொஷினுக்கு 20 கொஷின்ஸு, ஒரு கொஷின்ஸுக்கும் 2 மார்க் தராங்க. ஜென்ரல் சயின்ஸு 15 கொஷினு 2 மார்க். ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸு 15 கொஷின் 2 மார்க். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் 32 எடுத்தாலே நீங்கள் பாஸ் அப்படின்றத சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் மினிமம் பாஸ் மார்க் வந்து 32. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே மினிமம் பாஸு 32 தான். சோல்ஜர் கிளர்க்கு மட்டும்தான் நீங்கள் 40 எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்கப்பா கிளர்க் அட்டன் பண்ணுறவங்க. ஓகேங்களா? சரி, எனிபடி டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெண்களுக்கு இதில் கிடையாது செலெக்ஷனு, ஆண்கள் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். அதனால் அண்ணன் தம்பி யாருன்னு அட்டன் பண்ணாலையும் நான் சொல்கிறது வந்து யாருன்னா பெண்கள் ஃபீமேல் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கோ, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ, இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்க்கோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக டிஎஸ் செலெக்ஷன்ன்றது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்தியன் ஆர்மியில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கும், இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணணும், ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ளே போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிஏ ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டிப்பாக பயனடையும். உங்களுடைய எஃபெக்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான யூனிஃபார்மில் உங்களுடைய நேம் பேட்ச் கம்பல்சரி இருக்கும். ஓகேவா?
அனைவருக்கும் வாழ்த்து நண்பர்களே. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியுமே. கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு வீடியோ போடுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நான் உங்கள் ஆளுக்கு வருமான் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.